கிரானிக்-பென்னி மாடல் ஏற்கனவே நம்ம பிளாக் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம். பிளாக் ஃபங்க்ஷன் ஃபார்முலா என்னது? பிளாக் ஃபங்க்ஷன் psi of x equal to u of a 2 cap x e power ik x. நார்மலா வந்து நமக்கு வந்து பொட்டன்ஷியல் சினுசாய்டுல கன்சிடர் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா இந்த sinusoidal potential the Schrodinger equation is not easily tractable. அத பொட்டன்ஷியல் சினுசாய்டுல எடுத்துக்கும் போது Schrodinger ஈக்குவேஷனை அவ்வளவு ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியல, சால்வ் பண்ண முடியல. அதனால கிரானிக்-பென்னி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பொட்டன்ஷியலுக்கான ஷேப் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா ரெக்டாங்குலர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்ளை பண்ணிக்கங்க. கிரானிக்-பென்னி பொட்டன்ஷியல் எந்த மாதிரி எடுத்துக்கிறார்? பொட்டன்ஷியலை வந்து ரெக்டாங்குலர் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து இன்னொரு நேம் இருக்கும், அதுக்கு வந்து அரே ஆஃப் ஸ்கொயர் வெல்ஸ். அரே ஆஃப் ஸ்கொயர் வெல்ஸ். இப்ப இதுதான் அந்த கிரானிக்-பென்னினுடைய அந்த பொட்டன்ஷியல் அதுக்கான ஸ்டெப் மாடல். இதுல பாத்தீங்கன்னா இங்க -b அடுத்தது O அடுத்து A. -bன்றது அதாவது மொத்த பீரியட் பாத்தீங்கன்னா இதுல இருந்து இது வரைக்கும் பீரியட். அப்ப பீரியட் வந்து எவ்வளவு இருக்கு? நமக்கு வந்து ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ், அதான பீரியட். இப்ப எவ்வளவு அப்படின்னா a plus b. a minus of -b equal to a plus b. அப்ப இங்க வந்து இவரோட கான்செப்ட்ல நமக்கு பீரியட் அப்படின்னா எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா a plus b அப்படின்னு எடுத்துட்டு போறாரு. அடுத்த பொட்டன்ஷியல் பேரியர், அதோட ஹைட் வந்து v0. v0 is the potential barrier height எடுத்துக்கிறோம். இப்ப கிரானிக்-பென்னி மாடல் படியும் எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த பொட்டன்ஷியல் தான் மூவ் ஆகுது? நமக்கு வந்து பீரியாடிக் பொட்டன்ஷியல் தான். அதே இதுதான். அப்புறம் கிரானிக்-பென்னி சில அசம்ப்ஷன்ஸ் எடுத்துக்கிறாரு, சில அனுமானங்களை வந்து எடுத்துக்கிறாரு. என்னென்னு பார்க்கலாம். Kinetic-Penny model, it is assumed that the potential energy of an electron in a linear array of positive nucleus has the form periodic array of the underline பண்ணிப்பீங்க. பீரியட் வந்து எவ்வளவு அப்படின்னா a plus b. அதாவது பொட்டன்ஷியல் வந்து நமக்கு வந்து பீரியாடிக் அரே ஆஃப் த ஸ்கொயர் வெல்லா இருக்கும். அந்த பீரியட் வந்து a plus b. அது ஒரு அசம்ப்ஷன், ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன். அப்புறம் at the bottom of the well, the electron is assumed to be in the vicinity of the nucleus and the potential energy is taken as 0. Whereas outside a well, that is -b2, the potential energy is to be v0. அதாவது 0க்கும் a-க்கும் இடையில, 0க்கும் a-க்கும் இடையில v equal to 0. பொட்டன்ஷியல், இது வந்து பொட்டன்ஷியல் வெல். பொட்டன்ஷியல் வெல்லுக்குள்ள v equal to 0 ஆகும். -b-க்கும் 0க்கும் இடையில, பொட்டன்ஷியல் வெல்லுக்கு வெளியில. பொட்டன்ஷியல் வெல்லுன்றது இப்ப மெட்டலுக்குள்ள எடுத்துக்கலாம். பொட்டன்ஷியல் வெளியில மெட்டலுக்கு வெளியில. அந்த பொட்டன்ஷியல் வெல்லுக்கு வெளியில வந்து -b-க்கும் 0க்கும் இடையில உள்ள அந்த மின்னழுத்தத்தை என்ன எடுத்துக்கிறார் அப்படின்னா v0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதாவது 0 to a, 0 to a, v equal to 0, -b to 0. இந்த ஏரியாவில் v equal to v0. இது ரெண்டாவது அசம்ப்ஷன். இந்த ரெண்டு அசம்ப்ஷன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து although this model, இந்த மாடல் வந்து ஒரு ஹைலி ஆர்டிபிஷியல் மாடல். ஆர்டிபிஷியலா இருந்தாலும் இது தரக்கூடிய தகவல்கள் வந்து நமக்கு வந்து characteristic feature of the behavior of electron in a periodic lattice. பீரியாடிக் லாட்டிஸ்ல உள்ள எலக்ட்ரானுடைய சிறப்பியல்புகளை விளக்குவதற்கு நமக்கு போதுமானதாக இருக்கு. அதனால நம்ம இந்த மாடல் வந்து சக்சஸிவா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்து இதெல்லாம் வந்து ஒரு கால்குலேஷனுக்கான இதுதான். Schrodinger equation for 2 region. இப்ப 2 ரீஜன் இருக்கு இல்லையா, 0 to a, இன்னொன்னு -b to 0. அதற்கான Schrodinger equation. Schrodinger equation நமக்கு என்ன ஃபார்முலா? நமக்கு வந்து t square psi by dx square plus 8 pi square m by h square e minus v into psi. இப்ப ஃபர்ஸ்ட் ரீஜன்ல நம்ம v equal என்னன்னு எடுத்துருக்கோம்? 0 எடுத்துட்டீங்க. அதனால only e psi மட்டும் இருக்கு. ரெண்டாவது ரீஜன்ல v equal என்னன்னு எடுத்துருக்கோம்? நம்ம வந்து v0 எடுத்துக்கோ. அதனால e minus v க்கு பதிலா e minus v0 sin எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 8 pi square m e by h square இல்லையா, இதை வந்து என்ன எடுத்துக்கிறோம்? நம்ம வந்து ஆல்பா ஸ்கொயர் எடுத்துக்கிறோம்.
இதுல உள்ள இந்த டேர்ம்ஸ் வந்து இது பண்ணிட்டு இந்த V0 இங்கேயும் இங்கேயும் மாத்திட்டு அதை என்ன எடுத்துக்கிறோம் வந்து பீட்டா ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். இப்போ ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப இதுக்கு பதிலா நீங்க ஆல்பா ஸ்கொயர் போட்டுக்கலாம். இதுக்கு பதிலா பீட்டா ஸ்கொயர் போடும்போது மைனஸ் பீட்டா ஸ்கொயர் வரும். அப்ப இந்த ரெண்டே வந்து வந்துருச்சு, இந்த ஈக்குவேஷன் வந்துருது. அதுக்கப்புறம் பொட்டன்சியல் வந்து பீரியாடிக் பொட்டன்சியல், இங்க பீரியாட் வந்து a பிளஸ் பி. அதனால v of x ஈக்குவல் எப்படி எழுதுறோம், v of x பிளஸ் a பிளஸ் b அப்படின்னு எழுதிடும். அதுக்கப்புறம் வந்து பிளாக்கோட ஃபங்க்ஷன் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ண போறோம். The solution that will be appropriate both the regions suggested by Bloch is of the form psi of x equal to uk of x e power I kx. இது எல்லாமே டெரிவேஷன் பார்ட் தான். அப்புறம் ஆஃப்டர் சிம்பிளிஃபையிங், அதுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி கடைசியில வந்து ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வராங்க, ஈக்குவேஷன் 5. என்ன அப்படின்னா பீட்டா ஸ்கொயர் மைனஸ் ஆல்பா ஸ்கொயர் பை 2 ஆல்பா பீட்டா sin alpha a sin h beta b cos h beta b cos alpha a equal to cos k a plus b. இதுக்கப்புறம் இன்னும் சில அசம்ப்ஷனை கிரானிக் பண்ணி பண்றாரு. என்ன அசம்ப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா, to simplify this equation, இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்றதுக்காக when v0 tends to infinity, v0 வந்து infinity போகும்போது b tends to 0, but v0 into b has a finite value. என்ன அசம்ப்ஷன் பண்றாரு அப்படின்னா, v0 வந்து இன்ஃபினிட்டினும் b வந்து 0 எடுத்துக்கொள்றோம். ஆனா v0 b ஐ பெருக்கணும்னா என்ன கிடைக்கும், நமக்கு ஒரு finite value கிடைக்கும். என்ன வேல்யூ கிடைக்கும், finite value. இந்த அசம்ப்ஷன் யார் மாதிரி இருக்குன்னா, டெராக் டெல்டா டைப் அசம்ப்ஷன் மாதிரி இருக்கு. அந்த டெல்டா ஃபங்க்ஷன் டைப் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான அந்த அசம்ப்ஷன் மாதிரி இருக்கு. For under these conditions, the model is modified in such a way that it represents a series of wells separated by infinitely thin potential barriers of infinitely large potential. அதான் இந்த கண்டிஷன் படி a series of wells, series of wells னா அடுத்தடுத்த வெல்கள், வெல்ஸ் அந்த இது பொட்டன்ஷியல் வெல் செப்பரேட்டட் பை, ஒரு வெல்லுக்கும் இன்னொரு வெல்லுக்கு இடையில ஒரு செப்பரேஷன் இருக்கும். என்ன செப்பரேஷன், இன்ஃபினைட்லி தின் பொட்டன்ஷியல் பேரியர், இடையில ஒரு பேரியர் இருக்கு. எப்படின்னா இன்ஃபினைட்லி தின் பேரியர், அந்த தின் பேரியருக்குள்ள பொட்டன்ஷியல் எப்படி இருக்கு, இன்ஃபினைட்லி லார்ஜா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த v0b சொன்னோம்ல, v0b ஃபினைட்னு சொன்னோம் இல்லையா, v0b, இந்த v0b க்கு என்ன பேர் அப்படின்னா பேரியர் ஸ்ட்ரென்த், பேரியர் ஸ்ட்ரென்த். v0b is called barrier strength. v0b is known as barrier strength. இத மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்க. இப்ப இந்த கண்டிஷனை கொண்டு போய் நீங்க நம்ம வந்து ஈக்குவேஷன்ல போட்டோம் அப்படின்னா நமக்கு கடைசியில இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் பாக்குறீங்க, a pi square m v0 by 2 alpha beta h square beta b sin alpha a plus cos alpha a equal to cos ka. இந்த ஈக்குவேஷன் இந்த பிராக்கெட் டேர்ம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பிராக்கெட் டேர்ம் அப்புறம் இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து அதை வந்து பீன்னு வச்சுட்டு போறோம். பீன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா m p0 ab by h cross square. இந்த ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கங்க. p வேல்யூ இந்த m v0, அப்புறம் வந்து abன்றது இதை வந்து a ஆல பெருக்கி கொண்டு வந்திருப்பாங்க, a ஆல பெருக்கி a ஆல வகுத்து போட்டிருப்பாங்க. நீங்க இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வச்சுங்க, இதோட வேண்டியது இல்லை. p sin alpha a by alpha a plus cos alpha a equal to cos ka. இதுல pன்றது m v0 ab by h cross square. p க்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்கேட்டரிங் பவர் அல்லது ஸ்கேட்டரிங் பவர் ஆஃப் த பொட்டன்ஷியல் பேரியர், ஸ்கேட்டரிங் பவர் ஆஃப் த பொட்டன்ஷியல் பேரியர்.
இப்ப இந்த பீன்றது எதை மெஷர் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கேட்டரிங் பவர் ஆஃப் த பொட்டன்ஷியல் பேரியர். அதாவது it measures of the strength with which electrons in a crystal are attracted to the ions on the crystal lattice sides. இது வந்து it is a measure of the strength with which electrons in a crystal are attracted to the ions on the crystal lattice sides. கிறிஸ்டல் லாட்டிஸ் சைட்ஸ்குள்ள எவ்வளவு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகக்கூடியது அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் அளக்கக்கூடியது அந்த பி அப்படின்றது. அடுத்தது பிசிக்கல் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் த குவாண்டிட்டி பி இஸ் தட் P ஓட பிசிக்கல் சிக்னிபிகன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா P is increased. If P is increased, the area of the potential barrier is increased. P அதிகமானா என்ன அதிகமாகும்? நமக்கு பொட்டன்ஷியல் பேரியர் அதிகமாகும். அப்ப அடுத்த given electron is bound more strongly. அப்ப எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும்? இன்னும் பவுண்டட் ஆகும். ஏன்னா வந்து பொட்டன்ஷியல் பேரியர் அதிகமாகும் போது அவன் ஈஸியா என்ன பண்ண வெளியில வர முடியாது. அப்ப பி வேல்யூவை வச்சு நம்ம சில விஷயங்களை நம்ம சொல்ல போறோம். பி வேல்யூ பேஸ் பண்ணி அதுதான் நம்ம இதுல பார்க்க போறது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பி டென்ஸ் டு 0. ஃபர்ஸ்ட் வந்து என்னது பி டென்ஸ் டு 0. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. P0 என்ன அர்த்தம்? Pன்றது எதை குறிக்குது? பொட்டன்ஷியல் பேரியரோட ஸ்ட்ரென்த்தை குறிக்குது. அப்ப P tends to 0 என்ன அர்த்தம்? பொட்டன்ஷியல் பேரியர் வந்து வீக், வெரி வீக். அப்ப பொட்டன்ஷியல் பேரியர் வீக்கா இருந்துச்சுன்னா எல்லா எலக்ட்ரானும் என்ன பண்ண முடியும்? அதனால ஈஸியா வெளியில வர முடியும். அப்ப which mean electrons are free electrons. P tends to 0 னா மேக்ஸிமம் எல்லா எலக்ட்ரானும் என்ன மாறிடும்? நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரானா மாறிடும். ஓகே, இப்ப ஈக்குவேஷன் 6 எடுத்துக்க போறோம். திரும்ப அதை எடுத்து நம்ம ஒரு எக்ஸ்பிளேஷன் பண்றோம். ஈக்குவேஷன் 6 இந்த ஈக்குவேஷன் 6ல வந்து இந்த சைடு பாத்தீங்கன்னா P sin alpha A by alpha A plus cos alpha A இருக்கு. இந்த சைடு என்ன இருக்கு? cos KA இருக்கு. RHS ல இது RHS ல இருக்கிறது cos KA. காசோட வேல்யூ என்ன இருக்கலாம்? மேக்ஸிமம் +1 இருக்கலாம், மினிமம் -1. அப்ப இந்த RHS ஓட வேல்யூ -+1க்கும் -1க்கும் இடையில மட்டும் தான் இருக்கும். ரைட்டா? அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இப்ப வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கிராஃப் வரைய போறாங்க. யாருக்கு அப்படின்னா இந்த LHSக்கும் இதுல உள்ள ஆல்பா ஏக்கும் ஃபுல்லா LHS எடுத்துக்க போறோம். அப்புறம் எதை மட்டும் எடுத்துக்க போறோம்? ஆல்பா ஏ பொறுத்து LHS எப்படி மாறுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அந்த கிராஃப். ரைட். இப்ப அதே மாதிரி இந்த LHSயும் ஆல்பா ஏக்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சிட்டு RHS cos K இருக்குல்ல அதை வந்து 2 லைனா வரைஞ்சிட போறோம். இப்ப கிராஃப் வரைஞ்சிருக்கோம். இதுதான் LHS டேர்ம். இதுல வந்து யாருக்கு வரையறாங்க? ஆல்பா ஏயா? ஆல்பா ஏக்கு இதுக்கு இடையில ஒரு கிராஃப் வரையறோம். நமக்கு இந்த கர்வ்டு லைன்ஸ் எல்லாம் கிடைக்குது. கர்வ்டு லைன்ஸ் வந்து இந்த கிராஃப்ல இருந்து கிடைக்கிறது. LHSக்கும் ஆல்பா ஏக்கு வரைஞ்சது. அடுத்து என்ன பண்றோம்? RHS ஓட லைன் வந்து அப்படியே அதில் வரையறோம். RHS வந்து ஒன்னு +1, இன்னொன்னு இருக்கிறது cos K யோட வேல்யூ வந்து ஒன்னு +1, இன்னொன்னு -1. அதுக்கு நேரம் 2 லைன் போட்டாச்சு. சரி, இப்ப இந்த கர்வ்டு லைன்ஸ் வந்து இந்த ஹரிசாண்டல் லைன் என்ன பண்ணும்? கட் பண்ணுதா? கட் பண்ற இடத்துல நீங்க புள்ளி வச்சுங்க. இங்க கட் பண்ணுது, இங்க கட் பண்ணுது, இங்க கட் பண்ணுது, இங்க இங்க அதே மாதிரி இங்க கட் பண்ற இடம்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்படியே எங்க கட் பண்ணுதோ அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ற புள்ளியில இருந்து அப்படியே கோடு, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு. அப்ப அதாவது ஆக்சுவலா என்னன்னா இது அதாவது இதுல இருந்து இது வரைக்கும் இந்த +1க்கும் யாருக்கு இடையில வருது? இது +1க்கும் மைனஸ் கிடைக்கல அப்படிது. ஓகேயா? இது வந்து இந்த ஏரியா பாத்தீங்கன்னா இதை நம்ம நினைச்சிருவோம்.
இது வந்து பிளஸ் ஒன்னுக்கு மைனஸ் ஒன்னுக்கு இடையில இல்ல, எங்க இருக்குது இது மைனஸ் ஒன்னோட கீழே இருக்குது இது இந்த கர்வ். அது மாதிரி இந்த கர்வ் எப்படி இருக்கு, பிளஸ் ஒன்னுக்கு மேல போகுது. இப்ப இந்த ஏரியா வந்து பிளஸ் ஒன்னுக்கு மேல போயிடுச்சு. அடுத்து வந்து அதே மாதிரி இந்த ஏரியா பட் இந்த ஏரியா வந்து பிளஸ் ஒன்னுக்கும் மைனஸ் ஒன்னுக்கும் இடையில இருக்கு. இந்த ஏரியா பிளஸ் ஒன்னுக்கும் மைனஸ் ஒன்னுக்கும் இடையில இருக்கு. இதே மாதிரி நம்ம போட்டுட்டே போகலாம். இப்ப பாருங்க இது எப்படி இருக்கு இந்த கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம வந்து இது வந்து இந்த இது வந்து என்ன இருக்கு, பிளஸ் ஒன்னுக்கும் மைனஸ் ஒன்னுக்கும் இடையில ரெட் லைன் ரெட் ஏரியா எல்லாம் வந்து ஒன்னு மைனஸ் ஒன்னு தாண்டி இருக்கும், இல்லாட்டி பிளஸ் ஒன்னு தாண்டி இருக்கும். இப்ப நமக்கு அலௌடு வேல்யூஸ், அலௌடு எனர்ஜி வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா RHS வேல்யூ எது வரைக்கும் தான் இருக்கலாம், மேக்ஸிமம் பிளஸ் ஒன்னு, மினிமம் மைனஸ் ஒன்னு. அப்போ மைனஸ் ஒன்னுக்கு கீழேயும் போகக்கூடாது, பிளஸ் ஒன்னுக்கு மேலேயும் போகக்கூடாது. அப்ப இதுல அலௌடு ரீஜன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் அலௌடு ரீஜன்ஸ். இது வந்து நாட் அலௌடு. இதான் என்ன சொல்றோம் அப்படின்னா forbidden அப்படின்னு சொல்றோம். forbidden. அப்போ பேண்ட் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, எனர்ஜி பேண்ட் இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜி பேண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அலௌடு பேண்ட், அதுக்கப்புறம் forbidden பேண்ட், அப்புறம் அலௌடு பேண்ட், forbidden பேண்ட், இந்த மாதிரிதான் இருக்கு. அதனாலதான் இந்த தியரிக்கு என்ன பேரு, பேண்ட் தியரின்னு பேரு. இப்ப நீங்க ஒரு எலக்ட்ரான் வந்து எந்த ஆற்றலை பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து இது வரைக்குமான ஆற்றலை பெறலாம், இந்த இதற்கு சமமான ஆற்றலை பெற முடியாது. அப்ப என்ன பண்ணும், இங்க இருந்து இங்க ஜம்ப் பண்ணிடும். அடுத்து இந்த ஆற்றலை பெற முடியாது, அதுக்கப்புறம் இந்த ஆற்றலை பெறலாம், இந்த ஈக்குவலான ஆற்றலை. சரி, இப்ப நம்ம தியரிட்டிக்கலா வந்து நம்ம வந்துடலாம். இப்ப வந்து only two variables in equation 6, namely alpha and k. RHS வந்து பிளஸ் ஒன்னுக்கு மைனஸ் ஒன்னுக்கு இடையில இருக்கும், LHSக்கும் ஆல்பா ஏக்கு கிராஃப் வரையறோம். அப்போ வந்து மைனஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு ஹரிசாண்டல் லைனா வரையறீங்க. இப்ப அப்படியே கன்க்ளூஷன் பாத்தீங்க அப்படின்னா, allowed and forbidden energy band, அதாவது the energy spectrum consists of an infinite number of allowed energy bands shown thick line separated by intervals in which there are no energy levels that is shown shorter. These are known as inner region, forbidden regions. For thus the motion of electrons in a periodic lattice is characterized by the bands of allowed energy and forbidden regions. அப்ப பீரியாடிக் லாட்டிஸ்ல எலக்ட்ரான் வந்து எப்படி இயங்குகிறது அப்படின்னா, சில அலௌடு ரீஜன்ஸ், இன்னொன்று வந்து என்ன இருக்கு, forbidden regions இருக்கு. எல்லா இடத்துலயும் அது இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது, இயங்க முடியாது. எதெல்லாம் அலௌடு ரீஜன்ஸ் அதுலதான் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அது இயங்க முடியும். அந்த மாதிரிதான் இயங்குது அப்படின்ற கான்செப்ட இந்த தியரி வந்து நமக்கு சொல்லுது. And the boundaries of the allowed energy levels corresponds to the value. The boundaries of the allowed energy levels correspond to the value பாத்தீங்கன்னா k equal to plus or minus n pi by a. K equal to plus or minus n pi by a. K equal to plus or minus n pi by a என்றது அப்படி allowed value. இந்த k வேல்யூல தான் என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, these values of k are points of discontinuity in EK curve. EK curve எனர்ஜிக்கும் k க்கு இடையே வரைந்த curve for electrons in the crystal. அலௌடு அண்ட் forbidden ரீஜனா இருக்கு. இதுல வந்து ஒவ்வொரு அலௌடு ரீஜனும் அதுக்கான அந்த பவுண்டரி பாத்தீங்க அப்படின்னா k equal to plus or minus n pi by a. அப்ப plus or minus n pi by a வரும்போது கரெக்டா இங்க என்ன நடந்துருக்கும், ஒரு டிஸ்கண்டினியூட்டி மாறிடும், டிஸ்கண்டினியூ வந்துடும். அலௌடு வந்து என்ன மாறிடும், forbidden மாறும். ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஆல்பா ஏ இன்க்ரீசஸ். ஆல்பா ஏ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, the term p sin alpha by alpha a on the left hand side of equation 6 வந்து decrease ஆகும். So that the width of the allowed energy band increases and hence forbidden energy regions become narrower.
ஆல்பாயே அதிகரிக்க ஆல்பாயே இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா இது மட்டும் அண்டர் பண்ணிங்க. ஆல்பாயே இன்க்ரீசஸ், அலௌடு எனர்ஜி பேண்ட் இன்க்ரீசஸ். இது ரெண்டாவது பாயிண்ட். அலௌடு எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா யார் குறைவாங்க? பர்மிட்டன் பேண்ட் குறையும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஆல்பாயே இன்க்ரீஸ் ஆக அந்த அலௌடு ரீஜனோட வேல்யூ என்ன பண்ணும் நமக்கு? இதெல்லாம் வந்து அலௌடு ரீஜன்ஸ். ஆல்பாயே இங்க கம்மி, அலௌடு ரீஜன் கம்மியா இருக்கு. இது ஆல்பாயே கொஞ்சம் அதிகமாகும் போது அலௌடு ரீஜன் அதிகம், இன்னும் அதிகமாகும். அப்ப ஆல்பாயே அதிகரிக்க அலௌடு ரீஜன் பெருசாக போயிட்டு இருக்கும். அப்ப பர்மிட்டன் ரீஜன் குறையும். அடுத்து மூணாவது பாயிண்ட், the width of the allowed energy band. allowed energy band டிக்ரீஸ் ஆகுது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா P அதிகமானுச்சுன்னா, with the increasing value of the P அதிகமானால் allowed energy band decreases. ஆல்பாயே அதிகமானால் allowed energy band என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். P அதிகமானுச்சுன்னா allowed band குறையும். ஏன்னா ஆல்பான்றது வந்து நமக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருப்போம், ஆல்பான்றது ஃபர்ஸ்ட் இயர் டிபெண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஆல்பா என்பது வந்து 8π² m/h²e. வந்து E வந்து அதிகமாகுதுன்னு அர்த்தம். Pன்றது பேரியர், அதனால அந்த ஸ்ட்ரென்த், பேரியரோட ஸ்ட்ரென்த்தை குறிக்கும். அதனால வந்து P அதிகமானுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அலௌடு பேண்ட் வந்து அலௌடு எனர்ஜி பேண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுவே P டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, P வந்து இன்ஃபினிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப எனர்ஜி பேண்ட் அலௌடு எனர்ஜி பேண்டா இருக்காது. பேண்டே என்ன மாறிடும்? நமக்கு சிங்கிள் லைனா மாறிடும். அதாவது அலௌடு பேண்டோட அளவு குறைஞ்சு P இன்ஃபினிட்டின்ற போது அலௌடு பேண்ட் என்ன மாறிடும்? நமக்கு சிங்கிள் எனர்ஜி லெவலா மாறிடும். அதான் லைன் ஸ்பெக்ட்ரம். அல்லது the allowed, if P tends to infinity, the allowed bands reduce to one single energy level. இப்போ ஒன் சிங்கிள் அதாவது allowed band reduce to one single energy levelன்றது யாருக்கு ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து this is the case of discrete energy spectrum existing in isolated atoms. ஒரு சிங்கிள் ஆட்டம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேண்ட் இருக்காது, எனர்ஜி லெவல் தான் இருக்கும். அதற்கு பொருந்தக்கூடியது. அடுத்து in this case equation 6 will have the solution E equal to n² h²/8mA². அதாவது P tends to infinity அப்படின்னா E equal to இந்த ஃபார்முலா வரும். E equal to என்ன ஃபார்முலா? n² h²/8mA². இந்த n² h²/8mA² யாருக்கான ஃபார்முலா? ஏற்கனவே நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல பார்த்திருப்பீங்க. கிரவுண்ட் ஸ்டேட் n² பொட்டன்ஷியல் பாக்ஸ், ஒன் டைமென்ஷனல் பொட்டன்ஷியல் பாக்ஸ்க்கான ஃபார்முலா இது. அப்போ பொட்டன்ஷியல் பாக்ஸ் வந்து நமக்கு அதாவது இன்ஃபைனைட் பேரியரா இருக்கும், இன்ஃபைனைட் பொட்டன்ஷியல் வெல். அப்படின்னா அதுக்குள்ள இருந்து வெளியில என்ன பண்ண முடியாது? வர முடியாது. அப்ப அங்க வந்து என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, அந்த அதோடைய எனர்ஜி வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கு ஈக்குவலா வருது. ஏன் அப்படின்னா இங்க P வந்து என்ன இருக்கும்? நமக்கு டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டியா இருந்தா என்ன இருக்கும்? நமக்கு பேரியர் வந்து ரொம்ப strong barrier. அப்ப energy level in this case is discrete and the result is similar to the energy levels of a particle in a constant potential box of atomic dimension. And when P tends to 0 வரது என்ன நடக்கும்? நமக்கு பேரியரே இல்ல. பேரியரே இல்லைன்னா என்ன ஆகலாம்? பேரியர் இருந்தா அந்த இதுக்குள்ள இருந்து வெளியிலே வர முடியாது. பேரியர் ஃபுல்லா என்ன ஆயிரும்? ஃபுல்லி ஃப்ரீ ஆயிடும். அப்ப டைரக்டா எங்க வந்துடலாம்? நீங்க வந்து இதெல்லாம் விட்டுட்டு அப்ப E ஈக்குவல் என்ன கிடைக்கிறது பாத்தீங்கன்னா 1/2 mA². 1/2 mA² யாருக்கான ஃபார்முலா? கைனடிக் எனர்ஜி. அப்ப ஃபுல்லா என்ன பண்ணலாம்? அது எங்க வேணாலும் மூவ் ஆகலாம். ஃபுல்லா இயக்கத்திலே இருக்கும். என்ன பண்ணாது? அது வந்து டோட்டலா எப்பவுமே இயக்கத்திலே ஃப்ரீயா இருக்கும். அப்ப P tends to 0 particle is completely free. பார்ட்டிகல் ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா இங்க என்ன இல்ல? நோ எனர்ஜி லெவலே கிடையாது. அப்போ வந்து அந்த பார்ட்டிகல் வந்து ஃப்ரீயா மூவ் பண்ணலாம், எங்க வேணாலும் போகலாம். அப்படின்னா எந்த எனர்ஜி வேண்டுமானாலும் அதை எடுத்துக்கலாம். அப்ப ஆல் எனர்ஜிஸ் ஆர் அலௌட் டு எலக்ட்ரான்ஸ். எனர்ஜி லெவல் அப்படின்னு வரும்போது அல்லது எனர்ஜி பேண்ட் அப்படின்னு வரும்போது இதுக்குள்ள உள்ள எனர்ஜியை மட்டும் தான் எடுத்துக்க முடியும், அல்லது இந்த லெவலுக்கான எனர்ஜியை மட்டும் தான் எடுத்துக்க முடியும். அதான் மீனிங். அப்ப எல்லா எனர்ஜியுமே எடுத்துக்கலான்ற போது நீங்க அதையே பிரிக்க போறீங்க. அப்ப லெவலோ பேண்டோ தேவையில்லை நமக்கு. அப்ப நோ ஆல் எனர்ஜிஸ் ஆர் அலௌட் டு எலக்ட்ரான்ஸ்.
இதான் P tends to infinity அப்படின்னா ஒரு சிங்கிள் எனர்ஜி லெவல். P tends to 0 அப்படின்னா அனைத்து ஆல் எனர்ஜிஸையும் அது பெறும். இப்ப சொன்னது எல்லாத்தையுமே ஒரே ஒரு 3 இதுல நம்ம சொல்லிட்டோம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா P லார்ஜா இருந்தா அலோடு பேண்ட் இஸ் நேரோ. இது அலோடு பேண்ட் நேரோனா பர்மினன்ட் பேண்ட் வந்து வைடரா இருக்கும். P tends to 0 கம்ப்ளீட்லி ஃப்ரீ. கம்ப்ளீட்லி ஃப்ரீனா என்ன இல்ல, இப்ப பர்மினன்ட் பேண்ட் ஏன்னா எல்லா எனர்ஜியும் எடுத்துக்கலாம், பர்மினன்ட் பேண்டே கிடையாது. P tends to infinity. P tends to infinity போது பேண்டே இல்ல, இதுதான் எனர்ஜி லெவல் தான். எனர்ஜி லெவல் அதுக்கப்புறம் இடையில ஃபுல்லா கேப், அதுக்கப்புறம் அடுத்த எனர்ஜி லெவல் என்ன இருக்காது, பேண்டா இருக்காது. லெவலுக்கும் பேண்டுக்கு என்ன வித்தியாசம்? பேண்டுனா ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி வேல்யூ எல்லாம் பெறலாம். லெவல்னா கரெக்டான ஒரு வேல்யூ மட்டும் தான் பெற முடியும், அதான் லெவல். லெவல்னா ஒரே ஒரு மட்டம், பேண்டுனா ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் அந்த ரேஞ்ச். இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் இது யாருக்கானது? இது யாருக்கு? P tends to 0. இது யாருக்கானது? இது இன்டர்மீடியட் கேஸ். இது யாருக்கானது? டைட் பைண்டிங் யாருக்கானது? P tends to ஒரு லெவல் தான், லெவல் tends to infinity கான. இவங்கெல்லாம் வந்து கிரானிக் பென்னி மாடல். கிரானிக் பென்னி மாடல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா, கிரானிக் பென்னி வந்து ஸ்கொயர் வெல், அதாவது ரெக்டாங்குலர் வெல் பொட்டன்சியல் அந்த கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அல்லது பீரியடிக் ஸ்கொயர் வெல் அரே அப்படின்னு சொல்றோம், அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னு சொல்லலாம். ஏன்னா சினசாய்டுல வந்து நம்ம சுழற்சிருக்கு இது பண்றது வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்றதுனால அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு ஃபார்முலா கொண்டு வர்றோம். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த P sin ஆல்பா பிளஸ் sin ஆல்பா A by ஆல்பா A பிளஸ் cos ஆல்பா A equal to cos KA. இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு கிராஃப் வரைகிறது மூலமா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து பீரியாடிஸ், அதாவது ஒரு கிறிஸ்டல்ல மூவ் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ், பீரியாடிக் அந்த எலக்ட்ரான் வந்து எனர்ஜி வந்து எப்படி பெறுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அலோடு பேண்டு பர்மினன்ட் பேண்டு, அலோடு பேண்டு பர்மினன்ட் பேண்டு அந்த மாதிரி பெறுது அப்படின்ற கான்செப்டை நம்ம சொல்லிடுறோம். சொல்லிட்டு அதன் பிறகு வந்து சில இது பண்றோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்புறம் பவுண்டரி, அந்த அலோடு பேண்டு பர்மினன்ட் பேண்டு பவுண்டரி பாத்தீங்கன்னா எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, K equal to பிளஸ் ஆர் மைனஸ் n பை பை A. எங்கெல்லாம் K யோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் n பை பை ஈக்குவலா வருதோ அங்கெல்லாம் வந்து என்ன வரும், நமக்கு வந்து ஒரு டிஸ்கண்டினியூட்டி வரும், ஒரு கட்டாயி அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிக்கும், அந்த டிஸ்கண்டினியூட்டி வரும். அது இதை வந்து ஆல்பா ஏ இன்க்ரீஸ் ஆக அலோடு எனர்ஜி பேண்ட் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு இது. ஏன்னா ஆல்பா ஏ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா P வந்து டிக்ரீஸ் ஆகும். P sin ஆல்பா பை ஆல்பா ஏ இந்த டேர்ம் என்ன ஆயிரும், நமக்கு டிக்ரீஸ் ஆகும். அதனால அலோடு பேண்ட் வந்து எனர்ஜி பேண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து இந்த படத்தை வச்சு சொல்றோம் நம்ம வந்து. அது பிறகு வந்து P வச்சு நம்ம பேச போறோம். அதாவது வித் ஆஃப் த அலோடு எனர்ஜி பேண்ட் டிக்ரீசஸ், அதாவது P இன்க்ரீஸ் ஆனால் P வந்து ரைஸ் ஆனிச்சுன்னா அலோடு பேண்ட் டிக்ரீஸ் ஆகும். அப்ப P இன்ஃபினிட்டி ஆகும்போது அலோடு பேண்ட் டிக்ரீஸ் ஆகி என்ன ஆயிருது, நமக்கு வந்து சிங்கிள் எனர்ஜி லெவல் ஆயிருது, லைனா மாறிடுது. அடுத்தது வந்து அப்போ வந்து அதனுடைய எனர்ஜி வந்து என்னது, ஈக்குவல் n ஸ்கொயர் h ஸ்கொயர் பை ATM A ஸ்கொயர். அப்போ வந்து இது வந்து யாருக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் பொட்டன்சியல் பாக்ஸ் மாதிரி செயல்படுது. பீரியாடிக் பொட்டன்சியல் வந்து யார் மாதிரி செயல்படுது, இப்போ கான்ஸ்டன்ட் பொட்டன்சியல் பாக்ஸ் மாதிரி செயல்படும் எப்ப P tends to infinity இருக்கும் போது. அதே P 0 இருக்கும் போது அது வந்து ஃபுல்லி ஃப்ரீ, அனைத்து எனர்ஜியுமே எடுத்துக்கும், நோ எனர்ஜி லெவல்ஸ். இவ்வளவுதான் வந்து இன்டர்மீடியட் தான். P வந்து மாடரேட் வேல்யூவா இருக்கும் போது நமக்கு அலோடு பேண்ட் பர்மினன்ட் பேண்ட், அலோடு பேண்ட் பர்மினன்ட் பேண்ட் மாதிரி இருக்கும். இப்போ ஜெனரலா P அதிகரித்தால் பர்மினன்ட் பேண்ட் வந்து ரைஸ் ஆகும் அல்லது அலோடு பேண்ட் குறையும். P குறைஞ்சுன்னா அலோடு பேண்ட் அது வந்து திக்னஸ் வந்து அதிகரிக்கும். P tends to infinity தான் சிங்கிள் லெவல், P tends to 0 ஃபுல்லி ஃப்ரீ. இதுதான் கான்செப்ட். அதாவது P tends to infinity சிங்கிள் லெவல், மேலும் கான்ஸ்டன்ட் பொட்டன்சியல் பாக்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுது.
அடுத்து எனர்ஜி ஆஃப் த லோயஸ்ட் எனர்ஜி பேண்ட். லோயஸ்ட் எனர்ஜி பேண்டுக்கான எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம சொல்லியிருக்கோம் k ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் n பை பை ஏ. லோயஸ்ட்னா n ஈக்குவல் டு 1, அப்ப k ஈக்குவல் டு வந்து பை பை ஏ. வந்து E ஈக்குவல் டு ஈக்கும் இந்த P கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. E ஈக்குவல் டு h கிராஸ் ஸ்கொயர் பை NA ஸ்கொயர் T. இது முடிஞ்ச நீங்க பாத்துங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா Brillouin zones. But the electron moving in a periodic lattice can have energy values only between allowed regions அல்லது zones. இப்பதான் நம்ம கிரானிக் கடியில பார்த்தோம். அதான் எலக்ட்ரான் வந்து பீரியாடிக் பொட்டன்சி லாட்டிஸ்ல மூவ் ஆகக்கூடிய ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா between allowed regions, அதாவது என்ன எனர்ஜியை பெற முடியும் அப்படின்னா அலௌடு ரீஜன்ஸ்க்கான எனர்ஜி மட்டும் தான் பெற முடியும். அப்புறம் ஏற்கனவே நம்ம 6வது ஈக்குவேஷன்ல பிளஸ் ஆர் மைனஸ் 1 RHS ஓட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 1 பார்த்தோம். மேலும் k யோட வேல்யூ வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா n பை பை ஏ. அதான் கரெக்டா நமக்கு n பை பை ஏ வரும்போது என்ன வரும், நமக்கு வந்து ஒரு டிஸ்கண்டினியூட்டி வரும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப வந்து k யோட வேல்யூக்கும் எனர்ஜி வேல்யூக்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கும். இந்த கிராஃபுக்கு பேர் தான் EK கிராஃப் அப்படின்னு பேரு, அல்லது EK கர்வ் அப்படின்னு சொல்லலாம். இந்த EK கர்வ்ல 0 இது வந்து k வேல்யூ மைனஸ் பை பை ஏ, 2 பை பை ஏ, 3 பை பை ஏ, அதே மாதிரி பிளஸ் வேல்யூ. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இப்போ கரெக்டா மைனஸ் பை பை ஏல என்ன ஆயிடுச்சு, இந்த லைன் டிஸ்கண்டினியூட் ஆயிருக்கு. அதே மாதிரி பிளஸ் பை வேல்யூ டிஸ்கண்டினியூட் ஆகி அதுக்கப்புறம் எங்க தான் தொடங்குது, இந்த இடத்துல தான் தொடங்கும். அது மாதிரி அடுத்த பை பை ஏ டிஃபரன்ஸ்ல அது மாதிரி 2 பை பை ஏல டிஸ்கண்டினியூட்டி ஆகும். அது மாதிரி 3 பை பை என்ன ஆகும், டிஸ்கண்டினியூட்டி ஆகும். இதைத்தான் நம்ம இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா k ஈக்குவல் டு n பை பை ஏ. இப்ப n ஈக்குவல் டு 1னா பை பை ஏல ஒரு டிஸ்கண்டினியூட்டி, n ஈக்குவல் 2 போட்டீங்கன்னா 2 பை பை ஏல ஒரு கட் ஆகும். இந்த மாதிரி அடுத்தபடி இதுக்கு வந்துடலாம். இது வந்து நம்ம இந்த டிஸ்கண்டினியூட்டி ஆகுன்றதுக்கு தான் இந்த நம்ம கிராஃப். இது வந்து எதை குறிக்குது பாத்தீங்கன்னா இந்த அதாவது இந்த வேல்யூ இதுதான் வந்து அலௌடு வேல்யூ. இந்த அலௌடு வேல்யூக்கு அதற்கான ரீஜன் தான் இந்த ரீஜன், இந்த கோடு, ரெண்டு கோடு. இதுக்கு ஈக்குவலான இந்த எனர்ஜி பேண்ட அலௌடு பேண்ட்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இதுக்கும் இடைப்பட்ட எனர்ஜி அது பெற முடியாது. இதுக்கான அந்த லைன் தான் இந்த ரெண்டு லைன். இது வந்து என்ன சொல்றோம், நம்ம வந்து பர்மனன்ட் பேண்ட் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்படியே டைரக்டா இதுக்கு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் பிர்லோயின் ஜோன், அதுக்கான ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் பிர்லோயின் ஜோன் ஏற்கனவே நம்ம எங்க லாட்டிஸ் டைனமிக்ஸ்ல பார்த்தோம்ல, என்னது மைனஸ் பை பை ஏ டு பிளஸ் பை பை ஏ, அவ்வளவுதான். ஒன் டைமென்ஷனல்ல நமக்கு அடிக்கடி கேட்கறாங்க இந்த ஃபார்முலா. நமக்கு வந்து கே வேல்யூ மைனஸ் பை பை ஏல இருந்து பிளஸ் ஆமா பை பை ஏ. இதுதான் ஃபர்ஸ்ட் பிர்லோயின் ஜோன். And after a break in the energy values called the forbidden region or forbidden zone, second Brillouin zone. And the second Brillouin zone வந்து minus 5 by a இருந்து minus 2 pi by a, அதே மாதிரி plus 5 by a இருந்து plus 2 pi by a. இதெல்லாமே இந்த பிக்சல் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் ஜோன் வந்து இதுல இருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜோன் minus 5 by a இருந்து பிளஸ் 5 by a வரைக்கும். செகண்ட் ஜோன்ன்றது இங்க கட் ஆயிடுது, அதுக்கப்புறம் அடுத்த ஜோன் ஆரம்பிக்குது, இங்க ஆரம்பிக்குது. இது எதுல இருந்து வருது, திரும்ப மைனஸ் ஆமா மைனஸ் 5 by a-க்கும் மைனஸ் 2 by a-க்கு இடையில. அதே மாதிரி இங்க மைனஸ் பிளஸ் 5 by a-க்கும் 2 by a-க்கு இடையில. ரெண்டுமே சேம் தான், இதே தான் இதுக்கும் வரும். இது ரெண்டும் சேர்ந்து அந்த அடுத்த அலோடு பேண்ட் உருவாக்குது. அதுக்கப்புறம் அடுத்த அலோடு பேண்ட் இங்க கிடைக்குது. இந்த அலோடு பேண்ட் எங்க இருந்து வருது, நமக்கு இதுக்கும் இடையில. இது வந்து என்னது 2 by a-க்கும் அடுத்து இது என்னது 3 by a. அது தேர்ட் ஜோன் வரும். நம்ம ரெண்டு ஜோன் மட்டும் நம்ம கொடுக்குறோம். Another allowed zone of energy values in the region of extending from இது வந்து செகண்ட் Brillouin zone minus 5 by a இருந்து minus 2 by a வரைக்கும். அதே மாதிரி பிளஸ் 5 by a இருந்து பிளஸ் 2 by a வரைக்கும். இதை சுருக்கமா எப்படி எழுதலாம்னா ஒரே இதுல எழுதிடலாம். என்ன எழுதுவீங்க, k equal to plus or minus 5 by a இருந்து plus or minus 2 by a இப்படி வச்சுக்கலாம்.
இல்ல நோட்ல என்ன சொல்லிருக்கோம்னா இந்த கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் லாட்டிஸ்ல வந்து எலக்ட்ரான் எனர்ஜி வேல்யூஸ் ஆர் குவாசி கண்டினியூஸ் ஓரளவு கண்டினியூஸா இருக்கும். ஆனா வந்து பீரியாடிக் பொட்டன்ஷியல்ல வந்து எலக்ட்ரான் எனர்ஜி வந்து என்னது டிஸ்கண்டினியூஸ். எலக்ட்ரான் எனர்ஜி இஸ் டிஸ்கண்டினியூஸ். ஏன்னா நம்ம வந்து அலோடு பேண்ட் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு இடையில பர்மனன்ட் பேண்டால எனர்ஜி வேல்யூஸ் பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த பிர்லாயின் ஜோன்ஸ் இன் 2 டைமென்ஷன். 2 டைமென்ஷன்ல பிர்லாயின் ஜோன் ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா டூ டைமென்ஷன்ல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜோன், இது வந்து ஃபர்ஸ்ட் ஜோன் வந்து எங்க இருக்கு பாருங்க. இந்த -π/a to +π/a, இந்த சைடு -π/a to +π/a, இது ஃபர்ஸ்ட் ஜோன். அடுத்து செகண்ட் ஜோன் வந்து இந்த லைன்ஸ் ஃபுல்லா செகண்ட் ஜோன். இது இந்த மாதிரி போட்டுருக்காங்கல்ல, இது எல்லாமே என்னது இந்த முக்கோண பிரமிடு மாதிரி இருக்குல்ல, இது எல்லாமே செகண்ட் ஜோன். அடுத்து தேர்ட் ஜோன், இது உள்ள என்ன வரும் வந்து தேர்ட் ஜோன் வரும். இது வேல்யூஸ் நம்ம பாத்துக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜோன் வந்து அதாவது 2 டைமென்ஷனுக்கான கண்டிஷன் வந்து இதான் 2 டைமென்ஷனல் கண்டிஷன். kxn1 + kyn2 = π/a n1² + n2². இதுல n1 ஓட வேல்யூ 0, +or-1 இருக்கலாம். அதே மாதிரி n2 ஓட வேல்யூ 0, +or-1 இருக்கலாம். அப்ப n1 வந்து +or-1, n2 0 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா kx வேல்யூ வந்து என்ன வரும், +π/a இருந்து -π/a ரெண்டு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி n1 0, n2 +or-1 எடுத்துக்கிட்டா ky வந்து +π/a -π/a. இதுல பாத்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து என்னது ஃபர்ஸ்ட் ஜோன் வந்து இதானே. ஃபர்ஸ்ட் ஜோன் வந்து எங்க இருக்கு நமக்கு வந்து -π/a இருந்து +π/a xல, அதே மாதிரி yல +π/a -π/a. அதுதான் உங்களுக்கு kx வந்து xல +π/a -π/a, yல வந்து +π/a -π/a. ஃபர்ஸ்ட் ஜோன் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. செகண்ட் ஜோன் வந்து உங்களுக்கு kx + ky காம்பினேஷன் வரும். kx ky கூட்டினீங்கன்னா 2π/a வர மாதிரி வரும். -ky + ky 2π, எல்லாமே 2π/a 2π/a வரும். 4 டேர்ம்ஸ் வரும் உங்களுக்கு. ஏன்னா வந்து இது உங்களுக்கு வந்து 1 2 3 4, இது 4 சேர்ந்து செகண்ட் ஜோனா இது பண்ணும். தேர்ட் ஜோன் பாத்தீங்கன்னா 1 2 3 4 மொத்தம் 8 இருக்கும். தேர்ட் ஜோன்ல வந்து 8 பார்ட் வரும். இப்ப இந்த 4 பார்ட் தான் kx + ky = 2π/a. kx + ky இது மாதிரி. அடுத்து தேர்ட் ஜோன்லாம் நீங்க வந்து பெருசா ரெண்டு பண்ண வேண்டியது இல்லை. அடுத்து பிர்லாயின் இது தேர்ட் ஜோனுக்கு n1 n2 வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அடுத்து 3 டைமென்ஷனல்ல ஜெனரல் ஃபார்மட் மட்டும் கொடுத்துருக்கோம். அடுத்து நோட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜோன் ஃபார் சிம்பிள் கியூப், இது முக்கியமா பாத்துக்கங்க. சிம்பிள் கியூபினுடைய ஃபர்ஸ்ட் ஜோன் வந்து என்னவா இருக்கும், அதுவும் கியூபா இருக்கும். செகண்ட் ஜோன் இந்த 2 டைமென்ஷனல், செகண்ட் ஜோன் இன் 2 டைமென்ஷன். 2 டைமென்ஷன்ல செகண்ட் ஜோன் என்ன வடிவத்தில் இருக்கும், ட்ரையாங்கிள். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் நமக்கு 2 டைமென்ஷனுக்கான படம். இது வந்து இதுதான் செகண்ட் ஜோன். செகண்ட் ஜோன் யார் மாதிரி இருக்கு, நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். அடுத்ததான் வந்து செகண்ட் ஜோன் இன் 3 டைமென்ஷனல். 3 டைமென்ஷன்ல செகண்ட் ஜோன் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா by adding a pyramid to each face to the first zone cube. அடுத்து the boundaries of Brillouin zone depends only on the Brillouin zone boundary யாரை மட்டும் சார்ந்து இருக்கும்னா periodicity of the lattice. அடுத்து the volume of the Brillouin zone determines the number of states. Brillouin zone வேல்யூ வந்து நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்டை கொடுக்கும். நம்பர் ஆஃப் ஸ்டேட் எத்தனை அப்படின்றத கொடுக்கும். அடுத்து எனர்ஜி ஆஃப் an electron inside the Brillouin zone. எலக்ட்ரான் இன்சைட், அதாவது எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன்சைட் தி Brillouin zone வந்து இது நார்மல் ஃபார்முலா தான். h²k²/8π²m. எம்க்கு மேல m ஸ்டார் போட்டுக்கிறோம், ஏன்னா அந்த எஃபெக்டிவ் மாஸ் போறதுனால. அது இந்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே லாட்டிஸ் டைனமிக்ஸ்ல பார்த்தது. அதான் அட் த பவுண்டரிஸ் ஆஃப் த Brillouin zone the group velocity of the block wave என்ன ஆயிரும் நமக்கு 0.
அப்ப அந்த பவுண்டரிஸ் ஆஃப் த பிரில்லோயின் ஜோன்னா k equal to நம்ம pi by a பார்த்துருக்கோம் லேட்டிஸ் டைனமிக்ஸ்ல. pi by a என்ன ஆயிரும், குரூப் வெலாசிட்டி vg equal to 0 வந்துருக்கும். ரைட்டா? அப்ப என்ன சொல்லிருப்போம், ஸ்டாண்டிங் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிருப்போம். ஸ்டேஷனரி வேவ் சொல்லிருப்போம் அல்லது ஸ்டாண்டிங் வேவ் சொல்றோம். அப்ப கான்சிக்வென்ட்லி ஸ்டாண்டிங் வேவ்ஸ் ஆர் ஃபார்ம்டு அட் த பவுண்டரிஸ். பவுண்டரிஸ்ல என்ன வேவ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸ்டாண்டிங் வேவ் ஃபார்ம் ஆகும். அப்புறம் எம் ஸ்டார்ன்றது எஃபெக்டிவ் மாஸ்க்கான ஃபார்முலா. m star equal to h cross square by d square e by dk square. And the effective mass of an electron, energy of the free electron in terms of k equal to h square k square by 8 pi square m square. And m போட்டீங்க அப்படின்னா h cross square by d square e by dk square எழுதலாம். பட் velocity வந்து 1 by h cross d by dk. For a free electron model, E versus K has a periodic parabolic relationship. As the mass of the electron is considered to be constant, therefore d square E by dk square can also be taken constant. However, when the electrons move in a periodic potential of the crystal lattice, the parabolic relationship between E and K no longer exists. Therefore, there is a breakup in the curve at the various zone boundaries, leading to the origin of allowed and forbidden bands. Near the forbidden band, அல்லது top of the allowed band, the curvature of E versus K curve changes and can become negative. Therefore, d square E by dk square and the mass of the electron m is no longer constant. இதெல்லாம் அட்டல் பண்ணிக்கங்க. Near the forbidden band, the curvature of EK curve changes and they can become negative. So therefore, mass of the electron m is no longer constant. அதனால அதாவது for thus under periodic potential, the mass of the electron is known as effective mass. அப்ப periodic potential concept படி mass of the electron நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்னா effective mass conceptல எடுத்துக்க போறோம். effective mass நம்ம வந்து m star அப்படின்னு குறிக்க போறோம். m starக்கான ஃபார்முலா தான் இந்த h cross square by d square e by dk square. The effective masses arises because of the interaction of the electron with the periodic lattice. அதாவது நம்ம வந்து பீரியாடிக் கான்செப்ட் எடுக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய இதுக்கு வந்துருங்க. அதாவது பீரியாடிக் கான்செப்டை நம்ம எடுத்துக்கின்ற பொழுது எலக்ட்ரானோட மாஸ் வந்து என்னவா இருக்கிறது இல்லை அப்படின்னா கான்செப்டா இருக்கிறது இல்லை. அதோட வேல்யூ என்ன ஆகலாம் அப்படின்னா இப்ப நியர் த பர்மனன்ட் பேண்ட் பாத்தீங்க அப்படின்னா கர்வேச்சர் EK கிராஃபோட கர்வேச்சர் வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்லோப் வந்து நமக்கு வந்து நெகட்டிவா மாறுது. அதனால வந்து எலக்ட்ரானிக் மாஸ் வந்து நமக்கு கான்ஸ்டன்டா இருக்காது சொல்றோம். அதனால வந்து எலக்ட்ரானிக் உண்மையான மாஸ் எடுக்கிறதுக்கு பதிலா எஃபெக்டிவ் மாஸ் அப்படின்ற கான்செப்ட் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எஃபெக்டிவ் மாஸ்க்கான ஃபார்முலா m star equal to h cross square by d square e by dk square. இப்போ இந்த effective mass இனுடைய சில ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம். ஒன்னு இட் மே பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இது என்னவா இருக்கலாம், எஃபெக்டிவ் மாஸ் வந்து பாசிட்டிவா இருக்கலாம் இல்லாட்டி நெகட்டிவா இருக்கலாம். அடுத்து இட் மே பி கிரேட்டர் ஆர் ஸ்மாலர் தேன், உண்மையான மாஸை விட இது எப்படி இருக்கலாம், அதிகமா இருக்கலாம் அல்லது கம்மியா இருக்கலாம். அடுத்து ஃபார் மோஸ்ட் மெட்டல்ஸ் இட் ரேஞ்சஸ் டு 1/2 twice the free electron mass. பெரும்பாலான மெட்டலுக்கு வந்து இதனுடைய மதிப்பு வந்து பாதியிலிருந்து 2 மடங்கு வரைக்கும், அதாவது உண்மையான அதாவது எலக்ட்ரான் உண்மையான மாச போல பாதியில இருந்து 2 மடங்கு வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. For several transition metals it is usually much higher. And for semiconductorக்கு வந்து எப்படி இருக்குன்னா லோயரா இருக்கு. Near k equal to 0. K equal to 0ல வந்து near k equal to 0னா எஃபெக்டிவ் மாஸ் வந்து யாருக்கு ஈக்குவலா வந்துருது, உண்மையான மாஸுக்கு ஈக்குவல். அடுத்து as the value of k increase ஆகும்போது m star என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகி ஒரு மேக்ஸிமம் வேல்யூ அடையுது, ரீச்சிங் இட்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ.
எங்க மேக்ஸிமம் வேல்யூ எங்க அடையுது இல்லையா, அந்த அடையிற பாயிண்ட்டுக்கு பேரு இன்ஃபிளக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு பேரு, பாயிண்ட் ஆஃப் இன்ஃபிளக்ஷன் அப்படின்னு பேரு. அதுபோல அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃபிளக்ஷனுக்கு மேல அடுத்தது அபோவ் த பாயிண்ட் ஆஃப் இன்ஃபிளக்ஷன் எம் ஸ்டார் என்ன ஆகுது அப்படின்னா நெகட்டிவா மாறுது. அண்ட் as k tends to pi by a, k வந்து pi by a நோக்கி போகும்போது it decreases to a small negative value. இது வந்து நெகட்டிவ் வேல்யூ நோக்கி டிகிரீஸ் ஆகும். ஃபார் a free electron இருந்துச்சுன்னா அதுக்கு m star equal to m. இதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படியே ஞாபகம் வச்சுக்க, வேற ஒன்றும் கிடையாது. அது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நியர் k equal to 0, நியர் k equal to 0 எஃபெக்டிவ் மாஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், உண்மையான மாசுக்கு ஈக்குவலா இருக்கும். அடுத்து வந்து k இன்க்ரீஸ் ஆகும்போது m star என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனா ஒரு பாயிண்ட்ல மேக்ஸிமம் அடிச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நமக்கு குறைய ஆரம்பிக்குது, நெகட்டிவ் நோக்கி போகுது. k tends to pi by a என்ற போது ரொம்ப நெகட்டிவா மாறி இருக்கு. ஃப்ரீ எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும் m star m எப்படி இருக்கும், நமக்கு ஈக்குவல். சில அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா நியர் த பாட்டம் ஆஃப் த பேண்ட், நியர் த பாட்டம் ஆஃப் த பேண்ட் the form of the EK curve does not differ much from the curve for free electron. Therefore in these regions, அதாவது near the bottom of the band இது அனலைஸ் பண்ணிக்கங்க, m star equal to m அதை மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் at the point of inflection d square e by dk square 0. Therefore in these regions m star வந்து equal to infinity. Point of inflection ல m star equal to infinity. At the near the top of the allowed band, near the bottom of the band in the top of the allowed band, allowed band ஓட டாப்ல என்ன ஆகுது அப்படின்னா d square e by dk square வந்து less than 0. அப்ப therefore m star is negative. அத bottom of the band ல m star equal to m, inflection point ல m star equal to infinity, top of the band ல m star equal to negative. For in crystals such as alkali metals which have partially filled energy band, அதாவது எதெல்லாம் partially filled energy band இருக்குதோ அதனால m star equal to m சொல்றோம். However in semiconductor and insulator, semiconductor மற்றும் insulatorல energy band has nearly full, எனர்ஜி பேண்ட் என்னவா இருக்கும், நியர்லி ஃபுல்லா இருக்கும். அப்ப நியர்லி ஃபுல்லா இருக்கிறதுல m star is நெகட்டிவ். கிறிஸ்டல் சச்சஸ் ஆல்கலி மெட்டல்ஸ், பெரும்பாலும் மெட்டல்ஸ்ல எல்லாம் வந்து பார்சியலி ஃபில்டு எனர்ஜி லெவல்ஸ். அப்ப பார்சியலி ஃபில்டுன்றதுனால நமக்கு வந்து m star equal to m. இந்த எஃபெக்டிவ் மாஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டிஸ், சொன்ன ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பாத்துக்கங்க. இது வந்து சில ஃபார்முலாஸ். அடுத்து இதுக்கப்புறம் இந்த டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கும். இது ஆல்ரெடி உங்களுக்கு இதுல நம்ம பார்த்திருப்போம். இதுலன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ்ல பெர்மி ட்ராக் அந்த இதுல இருக்கிற அதே ஃபார்முலாஸ் தான் அப்படியே இருக்குது, வேற ஒன்றும் புதுசா இதுல ஒன்றும் இல்லை. And the wave equation of the electron in a periodic potential, periodic potentialல wave equation அது வந்து இதுல வந்து இந்த ஃபார்முலா பாத்துக்கங்க. இல்ல பெருசா வந்து ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணு இருக்காது. சென்ட்ரல் ஈக்குவேஷன், சென்ட்ரல் ஈக்குவேஷன் ஃபார்முலா lambda k minus epsilon c of k plus summation g u g c k minus g equal to 0. அப்புறம் இந்த பாயிண்ட் u of x may be expanded as Fourier series in the reciprocal lattice vector g. இதெல்லாம் பார்க்கலாம். u of x, u of x இருக்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி, ரெண்டு அவ்வளவுதான். அடுத்தது செலக்ஷன் ரூல் அப்படி சொல்றேன். k plus q equal to k dash plus g.